வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவகாசி முருகன் பேசுகிறேன். என் இதில் நடந்ததை நான் சொல்லுதேன். நான் ஒரு ஐஸ் வியாபாரி. ஆட்டோவில் தான் ஐஸ் வியாபாரம் பார்க்கேன். இப்படி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கையில் சில உதவி பண்ணணும்னு மனசுக்கு தோணுச்சு. அதுவும் அந்த சிவபெருமானை கும்பிட்டுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உதவி மனசுக்குள்ள வந்து பலருக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. அதன்படி செயல்பட்டேன். அப்போ இந்த இப்படி பஸ் ஸ்டாண்டாக அந்த வயசானவங்க, ஊனமுற்றவங்க இவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் ₹20 ₹10 ஐஸாவோ நான் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்த பிறகு தான் நான் வியாபாரமே பார்ப்பேன். அப்படி பார்க்கையில் அன்னைக்கு நான் யாருக்கெல்லாம் சில பேருங்களுக்கு கொடுத்தனோ ஐஸு, ஆனால் அன்னைக்கு கொடுத்த அந்த நாளில் எனக்கு வியாபாரம் நல்லா ஓடும் பார்த்துக்கோங்க. அந்த அந்த வியாபாரோட மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்காக நான்லாம் செய்யலை. மனசு அபிமானத்தால் நான் வந்து அவர்களுக்கு சில உதவி பண்ணணும்னு சொல்லி நினச்சி அப்பப்போ இந்த 20 ஐஸு 30 ஐஸு கொடுப்பேன். அதாவது வயசானவங்க, ஊனமுற்றவங்க இப்படி இருக்கவங்களுக்கு நான் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. அப்படி கொடுக்க போயில அதனோட புண்ணியம் வந்து அன்னைக்கே தெரிஞ்சிருது. முதலாம் இப்போ பண்ண புண்ணியம் பின்னாடி தான் தெரியும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பண்ணத புண்ணியம் உடனே அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ரிசல்ட் தெரியுது. அதனால் நண்பர்களே, நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊனமுற்றவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, கண்ணீர் விடுறவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யுங்க. செஞ்சால் நீங்களும் நல்லா இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.